குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு. ஸோ நானும் பாப்பாவும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம். அதனால் ஒரே குழம்பா வச்சுட்டோன்னாக்கா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் ஆகிடும்ல. அதனால் வெண்டைக்காய் குழம்பு தான் வச்சேன். என்னடா பாத்திரம் இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க. அந்த வெண்டைக்காயோட வளவளப்பு போகிறதுக்காக ட்ரை ஃப்ரை பண்ணணும்ல, அது பண்ணினேன். அதனால தான் கொஞ்சம் கருப்பாக தெரியுது. அப்புறம் நார்மலாக வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு நார்மலாக குழம்பு வைக்க வேண்டியது தான். ஸோ அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைட் வந்து குழந்தைங்களும் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களாம் இங்கே தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க, கலரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களையும் பார்த்துட்டு கலரிங் பண்ண சொல்லிவிட்டு வந்தாச்சு. பாத்திரமும் கழுவ வேண்டிய வேலை இருக்குது. ஸோ வெங்காயம் தக்காளி வதக்குறோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து மல்லித்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு கிரைண்ட் பண்ணி அதையும் இப்போ வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவையும் ஒன்றா போட்டுட்டு திரும்ப இதில் உங்களுக்கு வேணும்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் புளி கரைச்சி ஊற்றி ஜஸ்ட்டு கொதிக்க வச்சுட்டு இறக்குனா நல்லாயிருக்கும். அதில் வேக வச்ச முட்டை இருந்தால் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த குழந்தைங்க விளையாடுற பாண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 3 பேரும் வேறு வேறு ஸ்டேட்டு, ஆனால் அவங்க விளையாடுற பாண்டிங், அவங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிப்பாங்க, பட் உடனே சேர்ந்துப்பாங்க. வீட்டில் விளையாண்டு போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு பார்க்கு கிளம்பி போயிட்டாங்க. நம்ம வீட்டிலேருந்து ஆப்போசிட் தான் பார்க்கு, ஜஸ்ட் இறங்கி போனாலே பார்க்கு. ஸோ வந்து நானும் அனுப்பிடுவேன். பட் பால்கனிலேருந்து அடிக்கடி பார்த்துட்ருப்பேன். சேஃப் தான், இருந்தாலும் பார்த்துட்ருப்பேன். இங்கே போகாதீங்க அங்கே போகாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அப்புறம் நானும் அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சுட்டு இருந்தேன் கழுவிட்டு. அப்படியே அடுப்பு துடைக்கிற வேலை இருந்துச்சு. அப்புறம் அடுப்பையும் நீட்டாக துடைச்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மரம் வந்து நம்ம கிச்சன் பக்கத்தில், அதாவது பின்னாடி இருக்கிற மரம் கிச்சன்லேருந்து பார்த்தா தெரியும். நிறைய குட்டி குட்டியாக மாம்பிஞ்சு நிறைய இருக்குது. ஸோ பாப்பா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அது எப்போ பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி 2 சாப்பிட்டுட்டா, இருந்தாலும் இருக்கிற எல்லா மாங்காய்க்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் வீடு கூட்ட வேண்டிய வேலை இருந்துச்சு, அதனால் வீடும் வந்து கூட்டிட்டேன். இன்றைக்கி மாப் போட மாட்டேன், பிகாஸ் இவங்க வீட்டில் இருக்காங்கல்ல, அதனால் வீட்டுக்குள்ளே வந்து திரும்ப போயிட்டுருப்பாங்க, அழுக்காயிடும்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி மாப் போடல. குழந்தைங்கள வந்து கள்ளங்கபடம் இல்லாத நெஞ்சம் அப்படிங்கிறது இவங்கள பார்த்தாலே எனக்கு நல்லா புரியுதுங்க. அப்பளம் வறுத்து லஞ்ச் முடிச்சாச்சு. பாய்.